அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச KFC சிக்கன் ஸ்டைலில் வீட்டிலையே எப்படி க்ரன்ச்சியான ஜூஸியான ஒரு பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு வெஸ்டர்ன் டிஷ். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக அந்த கறி வெந்திருக்கு, வெளியில் நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது. பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன், நீங்கள் சின்ன பீஸாக வேணும்னா சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஓரளவு பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதில் 1 ஸ்பூன் சாதா மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் அதற்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 80லிருந்து 100 ml, கூடவோ குறைச்சோ தேவைப்படும். நமக்கு அந்த பேட்டர் தின் கன்சிஸ்டன்சி வரணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த பேஸ்ட்டை கலந்துக்குவோம். இது கூடவே நீங்கள் ஒரு டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, ஆப்ப சோடா கிடையாது, கேக் செய்ய பயன்படுத்துகிற பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். இந்த பேக்கிங் பவுடர் சிக்கனை நல்லா சாஃப்டாக ஊற வைக்கும். அந்த சிக்கனில் நம்ம மைதா ப்ரெட்டிங் பண்ணும்போது அந்த ஃப்ளேக்ஸு நல்லா வரும். இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த பேட்டரை ஒரு தின் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்குவோம். நான் இது ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறமா ஒரு 5 கிராம், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த காரம் உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். அது இப்போ நான் சேர்த்துருக்க அளவுகள் ரொம்ப மைல்டான காரத்தில் இருக்கும். ஒரு விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5 கிராம், அதாவது 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். இது நல்ல நைஸ் பவுடராக இருக்கும். பேக்கிங் சோடாங்கிறது உப்பு மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து இந்த சிக்கனோட எல்லா பகுதியிலையும் இந்த மேரினேஷன் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அதற்கப்புறமா இந்த மேரினேஷன் எக்ஸஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்க போகிறோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை தனித்தனியாக நம்ம தட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேயில் கூட வச்சுக்கலாம். எக்ஸஸ் மேரினேஷன் இல்லாமல் ஃபுல் கோட்டிங் மட்டும் ஆயிருக்கணும் சிக்கனில். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நீங்கள் இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி போல் இந்த மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் 4 o'clock தான் நான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போ ப்ரெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மாவு, 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ, நாங்கள் திரும்பவும் ஒரு பேட்ச் போட்டேன். உங்களுக்கு எப்படியும் 3/4 கிலோவுக்கு மேலே மாவு தேவைப்படும். நீங்கள் மைதா மாவு அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்கிற மாவு ஒரு 3 கப், அதாவது 3/4 கிலோ எடுத்து அது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் சேர்த்ததை வீடியோ எடுக்காத விட்டுட்டேன். நீங்கள் மிளகாய்த்தூள் அந்த ப்ரெட்டிங் மாவில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்துட்டு கூடவே பக்கத்தில்
நல்ல ஒரு ஐஸ் வாட்டர் சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போ கடாயில் நல்லா ஆழமான ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா இந்த சிக்கன் பீஸ் மூழ்கி வேகிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு அதற்கப்புறமா இந்த ப்ரெட்டிங் நம்ம ரெடி பண்ணணும். ப்ரெட்டிங் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோன்னா இந்த பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இந்த கறி வந்து அப்படியே சொதன்னு பிஞ்சிடும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் செய்யணும். பாருங்கள், ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சதுக்கப்புறம் உடனே எடுத்துடணும். எடுத்து திரும்ப மாவில் போட்டு திரும்ப நல்ல மாவை அந்த சிக்கனுக்குள்ளே அழுத்தி விட்டு மாவு அந்த சிக்கனோட ஒட்டுறது மாதிரி நல்லா அப்படி பிரட்டிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நசுக்குன்னா அப்படியே நசுங்கி நஞ்சு போய் பிஞ்சு வர மாதிரி கூட வரும். அதனால் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் 2 தடவை ரிப்பீட் பண்ணலாம். அதாவது ஒரு தடவை மாவில் போட்டுட்டு திரும்பவும் ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மாவோடு கலந்துட்டு திரும்பவும் ஐஸ் வாட்டரில் போட்டு திரும்ப நீங்கள் மாவோடு கலக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தடவை தான் பண்ணுறேன். உங்களுக்கு மாவு லேயர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 தடவை கூட இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். முட்டை எதுவுமே போடாமல் நம்ம இந்த மெத்தடில் வேறு எந்த ஃப்ளேவரும் கலக்காமல் கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரியே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம இந்த சிக்கன் செய்யணுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், கேஎஃப்சியில் இல்லை கடைகளில் ஃப்ரைடு சிக்கன் செய்யும் பொழுது அவங்க அஜினமோட்டோ பயன்படுத்துவாங்க. நம்ம ஹெல்த்தியாக செய்யணுன்றதுனால அஜினமோட்டோலாம் போடலை. அஜினமோட்டோ போட்டால் அந்த ஒரு கிரேவிங் டேஸ்ட் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அஜினமோட்டோ போடாமல் செஞ்சுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நமக்கு அந்த சட்டியில் ஒரு 3 பீஸ் போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் 3 பீஸ் மட்டும் ப்ரெட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அந்த எண்ணெய் சுடுறதுக்குள்ளே. நீங்கள் இதை முன்னாடியே பண்ணி வைக்கக்கூடாது. முன்னாடியே செய்து வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மேலே அந்த ஃப்ளேக்ஸ் வராது. உங்களுக்கு அந்த ஏடாக மாவு மொறுமொறுப்பாக இருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ இந்த 3 பீஸ் போட்டுட்டு வறுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, 3 நிமிஷம் ஒரு பக்கம் வறுக்கணும். திருப்பி விடாமல் கிண்டாமல் 3 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு பக்கம் வறுக்கணும். இப்போ எண்ணெய் நல்ல ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமை. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ 2வது பக்கம் சிக்கனை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அடுத்த பேட்ச் போடுறதுக்கு இது போல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக எல்லாத்தையும் செஞ்சு வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்பவும். தண்ணி நல்லா சில்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மாவுகளை போட்டு பிரட்டும் போது டக்குன்னு இது ஒட்டும். எக்ஸஸ் மாவை உதறிடுங்க. ரொம்ப உதறினீங்கன்னா அந்த சிக்கன் பிச்சுக்கிட்டு விழுவும். அதனால் ஓரளவு எக்ஸஸ் மாவு இல்லாமல் வச்சுக்கோங்க. எப்படினாலுமே உங்களுக்கு அடியில் போய் அந்த மாவு எக்ஸஸ் படிய தான் செய்யும். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன துண்டை நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் சுட்டுடுச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. அதே போல் அந்த சின்ன பீஸ் வந்து நல்லா வறுபட்டு எடுத்ததும் அதில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சு இல்லை கூட இருந்துச்சுன்னா அதுக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட இருந்துச்சுன்னா எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு ஃப்ளேமை குறைச்சி வைக்கணும். அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம அஜினமோட்டோலாம் போடலை, ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். கடையில் போய் குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறதுக்கு இது போல் வீட்லேயே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே மாதிரி ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷான சிக்கனை வச்சு செய்யலாம். நமக்கு கடைகளில் ஃப்ரெஷ்ஷான சிக்கனில் செய்கிறாங்களான்னு தெரியாது. இது நல்ல ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து பீஸ் காட்டுறேன். நல்ல ஃப்ளேக்ஸ் அதில் இருக்குது. மாவு லேயர் அதிகமாக வேணும், அதாவது இதை ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்ணும். இப்போ நம்ம பரோட்டா இல்லாட்டி பூரி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மைதாவில் நம்ம செய்கிறோம். அதை கூட சைட் டிஷ்ஷாக சிக்கன் வச்சு சாப்பிட்றோம். அப்போ அது ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி இருக்குது.
இப்போ இந்த சிக்கனையுமே நம்ம நல்ல மாவு கோட்டிங் நிறைய வச்சு செஞ்சோம்னா அதுவுமே ஒரு பரோட்டா சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும். அது கூட நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2-3 தடவை நீங்கள் டிப் பண்ணி மாவு ப்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சது. இந்த கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.